வணக்கம். ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான். இந்த பேண்ட்டினுடைய சர்க்கிள் அளவும், போர்க் அளவும் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு பேண்ட்டை கட் பண்ணும் பொழுது, நம்மளே அளவெடுத்தாலும் சரி, அல்லது நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்க அளவெடுத்திருந்தாலும் சரி, இந்த ஃபோர்க் அளவு எடுக்கும் பொழுது, ஆல்ரெடி நம்ம அளவெடுக்கிற வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஃபோர்க் அளவையும், சர்க்கிள் அளவையும் வந்து நம்ம 2யும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அளவு எடுத்தது சரியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃபோர்க் அப்படிங்கிறது வந்து அளவெடுக்கும்போது வந்து மிஸ் ஆகலாம். அதே மாதிரி சர்க்கிள் அளவு எடுக்கும்போதும் ஃபோர்க்கில் மிஸ் ஆகிற மாதிரி பெரிய அளவில் வந்து சர்க்கிள் அளவில் வந்து மிஸ் ஆகாது. அப்போ நம்ம மெயினாக வந்து சுற்றி எடுத்த சர்க்கிள் அளவை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ ஃபோர்க் அளவு இப்போ 9.5 இன்ச்சு. அப்போ அந்த ஃபோர்க் அளவுக்கு எவ்வளவு சர்க்கிள் அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 9.5 இன்ச்சு ஃபோர்க் அளவு எடுத்து வச்சுருக்காங்க. இது சரிதானான்னு பார்த்தோம்னா பின்னாடி சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா 24 தான் வருது. ஸோ அப்போ 26 இன்ச்சு சர்க்கிள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபோர்க் வந்து 10.25 இன்ச்சு இருக்கணும். அப்போது குறைந்தபட்சம் 10 இன்ச்சாவது இருக்கணும். அப்போ தான் 26 இன்ச்சு சர்க்கிள் வரும். ஏன்னா பேக்கில் அந்த ரேசிங்கில் வரும் பொழுது. அப்போ நாம் இந்த 9.5 இன்ச்சுன்னு சொல்லி ஃபோர்க்கை வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 9 தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் வேறு கொடுப்போம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு குறையும். அப்போ சர்க்கிள் அளவு பேண்ட்டு கட் பண்ணி சுற்றி அளவெடுத்து பார்த்தா அந்த 26 இன்ச்சு இருக்காது. அப்போ பேண்ட் போடும்போது போர்க்கு பிடிக்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டு நிறைய பேருக்கு வருது. ஸோ அப்போ வந்து நாம் கட்டிங் பண்ணும்போது இதை பண்ணுறதுக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்கினுடைய அளவை எப்படி வச்சு நம்ம அந்த மார்க்கிங் பண்ணுறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறீங்க. நிறைய ஆன்லைன் வகுப்புகள் வந்து 2 மந்த் கோர்ஸு, பெண்களுக்கான உடையில் சுடிதார் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸ் வந்து இன்னொரு 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 4 நாள் ஆண்கள் உடைக்கான 4 நாள் வகுப்பு. இன்றைக்கி ஆண்கள் உடையில் வந்து நிறைய வந்து முறையான வழிமுறை தெரியாமல் வந்து நிறைய வேலை செஞ்சு வந்து நிறைய சிரமங்களெல்லாம் சந்திச்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியும். அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 4 நாளில் வந்து எல்லாருமே தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க தான். அப்போ முறையான அந்த கணக்கீடுகளை வந்து எல்லோரும் ஈஸியாக வந்து எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்காதனால தான் எல்லோரும் சிரமப்பட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கி 4 நாள் ஆண்கள் உடைக்கான பயிற்சி வகுப்பில் வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்க. 2 மாத வகுப்பு வந்து 4வது பேட்ச் வந்து புக் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் வேணுங்கிறவங்க வந்து முன்பதிவு பண்ணுங்கள். 4 நாள் ஆண்கள் உடை சுடிதார் வகுப்பிற்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. இந்த வகுப்புகளில் கலந்து நீங்கள் இந்த வகுப்பில் அட்டன் பண்ணி எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும் சரி, எந்த துறை உங்களுக்கு தேவையோ, ஆண்களுடையாக இருந்தாலும் சரி, பெண்களுடையாக இருந்தாலும் சரி, இந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்து அந்த 2 மாத பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் ஒரு முழு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட்டு எந்த மாதிரியான உடைகள் வந்தாலும் நம்ம அதை வந்து எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் வந்து செய்வதற்கான ஒரு ஆற்றலை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். எதையுமே கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். எல்லாருமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஏகலைவனாக வந்து நிச்சயமாக ஆயிட முடியாது. அப்போது இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லோருமே வந்து பயன்பெறுங்கள். உங்களுடைய முன்பதிவுகளை வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் செய்து முன்பதிவு பண்ணுங்கள். நன்றி நட்புகளை. இப்போ நிறைய பேர் இந்த டவுட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்லிப் வந்து அளவெடுத்து வச்சுருக்குறாங்க பசங்க. இப்போ இந்த பேண்ட்டுக்கு வந்து ஃபோர்க் வந்து 9.5 இன்ச்சு அளவெடுத்து வச்சுருக்காங்க. சர்க்கிள் வந்து 26 எடுத்திருக்காங்க. அப்போ இந்த அளவு வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது சரியாக தான் எடுத்திருக்காங்களா, இதில் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ 9.5 இன்ச்சு ஃபோர்க்கு, இப்போ சர்க்கிள் 26 எடுத்து அளவெடுத்து வச்சுருக்காங்க. இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ச்சு முன்பின் இருக்கலாம், அது பெரிய மிஸ்டேக் பண்ணாது. ஆனால் சரியாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ 9.5 இன்ச்சு ஃபோர்க் இருக்குது. இந்த 9.5 இன்ச்சு ஃபோர்க்கில் இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்குது. அப்போது சர்க்கிள் வந்து அவங்களுக்கு வந்து 26 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போ பெரிய ஷார்ட்டேஜ் வராது. இவங்க அளவெடுத்து இதில் மிஸ்டேக் இருக்கா, இந்த ஃபோர்க்குக்கு இந்த சர்க்கிள் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம அந்த ஃபோர்க் கட்டிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ நாம் 26 இன்ச்சு சர்க்கிள் எடுத்ததுனால நாம் 26 இன்ச்சு சர்க்கிள் இங்கே அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10.25 இன்ச்சு ஃபோர்க் வரும்.
அப்போது நாம் இந்த 9.5 இன்ச்சுங்கிறத அரை இன்ச்சு சேர்த்து இங்கே மேலே ஃபோர்க் அளவு வைக்கும்போது 10 இன்ச்சு வச்சுருக்கோம். 10 இன்ச்சு ஃபோர்க் வச்சு நம்ம ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சீட்னுடைய அளவை டிவைட் பண்ணும்போது இந்த லூஸ் வந்து 25.5. வழக்கமாக நம்ம பேண்ட் வெட்டுற மெத்தடு சீட்டில் 9.75 4 டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் 3/4 இன்ச்சு வச்சு ஃபோர்க் வைப்போம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வெட்டும் பொழுது இந்த சர்க்கிளினுடைய சர்க்கிள் அளவு வச்சு கட் பண்ணும்போது இங்கே அதை டோட்டலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்டு கட் பண்ணும்போதே ஃப்ரெண்டோட போர்க்கினுடைய இந்த டெப்த்து வந்து கொஞ்சம் இருந்தால் அதிகமாக தேவையோட சின்னதாகாமல் இந்த அளவுக்கு இது வந்து விரிவுத்தன்மை இருந்தால் மட்டுமே தான் இந்த சர்க்கிள் வந்து பிடிக்காமல் இருக்கும். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 9.75 வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து அரை இன்ச்சு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மீதியை வந்து ஃபோர்க்காக வச்சுட்டோம். இங்கே ஃபோர்க் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. ஆனால் சீட்டு வந்து 39.5 சீட்டு, 2.25 இன்ச்சு ஃபோர்க் இருக்குது. இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி முட்டியோட லூஸ் எடுத்துட்டோம். அது எல்லாமே ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த சர்க்கிள் 26 நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபோர்க்கு 9.5 10 இன்ச்சாக மாற்றி நம்ம அளவு வந்து 9 இருக்குது. ஆனால் கட்டிங் பண்ணும்போது இதை செக் பண்ணிவிட்டு 10 இன்ச்சாக மாற்றி ஃபோர்க் வெட்டி ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் மார்க் பண்ணும்போது இந்த சைடு மார்க் போட்டாச்சு. சீட்டினுடைய அளவு வந்து 9.75 1 பாயிண்ட்டு, 10.75 1 பாயிண்ட்டு நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து வைப்போம். பட் இங்கே ஃப்ரண்டில் வந்து ஆல்ரெடி வந்து அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த அரை இன்ச்சை வந்து இங்கே ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம். இப்போ அரை இன்ச்சை கூட்டியிருந்தோம்னா அந்த ஃப்ரண்டு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த மார்க்கை பண்ணிட்டோம். இப்போ சீட்டோட இடம் வந்து கரெக்டாக தேவையான அளவு கிடச்சிருச்சு. இப்போது சைடில் இந்த ரேசிங் இந்த இடம் 21.75 வருது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து இங்கே 22 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து நம்ம இதில் வந்து ரஃபாக பண்ணிட்டோம். 35 இன்ச்சு 8.75 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கேருந்து டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கே சீட்டோட இடம் எடுத்துட்டோம். இப்போ இந்த சர்க்கிள் அளவு வந்து அக்யூரேட்டாக கட்டிங்லேயும் மாறாமல் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்போ இந்த லைனும் எடுத்துட்டோம். இப்போ சீட்டோட இடம் இந்த இடுப்பு ப்ளஸ் டாட்டு இந்த மார்க் வச்சு இதில் வந்து லைன் வெட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து போட்டுறணும். இந்த லைன் போட்டுட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவில் வெட்டும் பொழுது வந்து இந்த டூமினுடைய அகலம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தேவையான அளவுக்கு வந்து துடையினுடைய லூஸ் வைக்கும்போது தேவையான அளவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போது இந்த இடத்துல மார்க்கிங் இருக்குது. இதில் ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமா, இது சரியாக தான் இருக்கா, அல்லது இந்த பேண்ட்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு இந்த ப்ளஸ்ஸு மைனஸும் ஆல்ரெடி நம்ம வைக்கும்போதே வந்துடும். இருந்தாலும் சர்க்கிள் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிடணும். இப்போ போர்க்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 1.5 இன்ச்சு பெல்ட்டு மேலே வந்து 1.5 இன்ச்சு பெல்ட்டு ஜாயின் பண்ணுவோம். அந்த 1.5 இன்ச்சை வந்து கழித்து இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவில் அந்த 1.5 இன்ச்சு இங்கே தையல் இவ்வளோ பிடிப்போம். இந்த இடத்துல அந்த 1.5 இன்ச்சு வச்சிடணும். இந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவில் இந்த போர்க்கு அப்படி அளக்கிறோம். 11.25 வரும். இங்கே ஸ்டிச் பண்ணோன்னா 11.25 வரும். இந்த 11.25 இங்கே ஸ்டிச் பண்ண இடம் 11.25. இப்போ நம்ம சீட் மார்க்கிலே தான் தையல் போடுவோம். அதுதான் நமக்கு ரெடியில் கிடைக்கும். அதில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 26.5 இன்ச்சு சர்க்கிள் வேணும். பெல்ட்டுக்கு 1.5 இன்ச்சுக்கு நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து 26க்கு 25 மார்க் பண்ணணும். 26க்கு 25 மார்க் பண்ணணும். இப்போ 1/4 இன்ச்சு ஜாஸ்தி தேவைப்பட்டிருக்கு. இந்த 1/4 இன்ச்சு தான் முன்புன்னு வருமே தவிர, பட் இந்த 1/4 இன்ச்சுமே வந்து இந்த கிராஸில் வந்து ஸ்டிச் பெல்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த டாட்டை பிடிச்சோன்னே இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ சரியான அளவுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த அரை இன்ச்சை கூட்டாமல் போர்க்கு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணாமல் கட் பண்ணியிருந்தா எடுத்த 9.5 இன்ச்சு வச்சு இந்த போர்க்கை கட் பண்ணி நம்ம இந்த பேண்ட்டை வெட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் அளவு பத்தாமல் போயிடும். ஸோ அப்போ ஃபோர்க்குக்கும் சர்க்கிளுக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணும்போது நீங்கள் இடுப்பினுடைய மார்க் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பேக் ரைசிங் வந்து தேவையான அளவு கிடச்சிரும். இப்போ கட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேண்ட் கட்டிங் நிறைய போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ஃபோர்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து எப்படி வந்து சரியாக வருது, அதை எப்படி வந்து செக் பண்ணணும்னு தெரியலன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த பதிவு.
இப்போ இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம பேண்ட்டை ஃபுல்லாக வெட்டிகிட்டு இருக்கோமா, ஒரு பேண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து நம்ம ஃபார்முலா வந்து ஒவ்வொரு அளவீடுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கட் பண்ணுவோம். பேண்ட்டை எப்படி போடுறாங்கங்கிறத பொறுத்து பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மென்ஸ் 4 டே கிளாஸில் வந்து 4 நாள் வகுப்பில் வந்து நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். 4 நாள் வகுப்பிற்கு வந்து முன்பதிவு பண்ணக்கூடியவங்க வந்து பண்ணுங்கள். 2 நாள் பேண்ட்டு, 2 நாள் ஷர்ட்டு. பேண்ட்டு, ஷர்ட்டுக்கான முழு விளக்கங்களோடு நம்ம அந்த வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான முன்பதிவும் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த 4 நாள் வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேண்ட் கட்டிங்லாம் நிறைய போட்டிருப்போம். ஸோ இது வந்து நிறையா வந்து சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோர்க் அளவும் இந்த சர்க்கிள் அளவும் எப்படி மேட்ச் ஆகுது, கட்டிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் ஆகுது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்ட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃப்ரெண்டு கட் பண்ணோன்னே ஞாபகம் வந்தது. அதுக்காக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஆனால் என்னென்ன கணக்கியல்களோடு வந்து ஒரு பேண்ட்டை வெட்டுறதுக்கு வந்து முறையான கணக்கியல்கள் என்ன, அந்த முறையான கணக்கியல்கள் தெரிந்தால் மட்டுமே எந்த விதமான கட்டிங்க்கு வந்து நம்ம மாற்றினாலும் அதை எப்படி மாற்றணும், அந்த ஃபார்முலாவை மாற்றி கட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா முழு தெளிவான விளக்கங்களோடு வந்து இந்த 4 நாள் பயிற்சி, ஆண்கள் கூடையான பயிற்சியில் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். முன்பதிவு பண்ணக்கூடியவங்க முன்பதிவு பண்ணுங்கள். பேண்டில் கொஞ்சம் துணி கம்மி இருந்தாலும் இந்த உள்காலில் வந்து கொஞ்சம் துணி இப்படி வச்சோம்னா அயன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இந்த சைடில் எப்போவுமே கொஞ்சம் துணி வச்சு வந்து பண்ணால் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட்டிங் பண்ண ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபோர்க்கு எடுத்த அளவை விட 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சுருக்கோம். அவங்க அளவெடுத்து வச்சுருக்காங்க. அது சரியாக இருக்கா இல்லை தப்பிதமாக இருக்கா, நம்மளே அளவெடுத்திருந்தாலும் இங்கே மிஸ்ஸிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.